ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கிச்சனுக்கு போகலாம். என்னங்க, என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், அதனால் சிம்பிளாக தான் வெறும் மீன் வறுத்துட்டு ரசம் தாளிச்சாச்சா? அவ்வளோதான். சரிங்க சரிங்க. ரசம் தான். டைம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு. சரிங்க. போயிட்டு வந்து வேலைக்கு கிடக்கணுமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சுட்டுட்டு மாவு எடுத்து தோசை சுட்டுட்டு இட்லி பொடி. சரிங்க சரிங்க. ஓகே, லஞ்ச் முடிச்சோன்னே நம்ம சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். என் பையன் தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 4வது கட்டு. ஆமாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். சந்தியா, கிளம்பிட்டியா? போகலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? இந்த சாப்பிட்டேன் தோசை இட்லி பொடி மீன் வறுவல். சும்மா காலை 2 சாப்பிட்டு டேஸ்ட்டாக. இது வந்து ஏரி மீன் தான். கடல் மீன்னா சாப்பிட்டா நமிச்சில் எடுக்கும். ஏரி மீன் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டு சரிங்க, இது போதுங்க எனக்கு. இதுக்கப்புறம் வேண்டாம். ஓகே. என்னங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க குடிக்க. தண்ணி வேணாம், ட்ராகன் பழம் அணிஞ்சிருக்கேன். ஜூஸ் போட்டு எடுத்துனா வெயிட் பண்ணுவேன். சரிங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம்ல? வேணாம், அது 1 ஆயிடுச்சு, போட்டு எடுத்து வந்துடுறேன். சரிங்க சரிங்க. சந்தியா, இந்த குடி. போய் கட்டு போட்டுன்னு வந்துட்டோம். இது 4வது கட்டு. ஆனால் பயங்கரமாக வலி இருக்குது. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப வீங்கி போயிருக்கு. இன்னும் 2 கட்டு இருக்குது. கொஞ்சம் ஆயமாக கட் பண்ணிக்கிறதுனால நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் நடக்கிறதுல இருந்தாலும் வலி கம்மியாகலை. இன்னும் 2 கட்டு இருக்குது. சரி விடு, சரியாயிடும் விடு. சரி குடி.